ஹர ஹர நம பார்வதீவதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாரூர் மாவட்டம் விளங்கிமான் வட்டம் அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வர சுவாமி திருக்கோவில் ஆலங்குடி குரு பரிகார ஸ்தலம். இவ்வாலயத்திலே எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியானவர் நவகிரகங்களில் குரு என போற்றப்படும் பிரகஸ்பதி வியாழ பகவானால் ஏற்படக்கூடிய சகலவித தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய வல்லவர் என நாடி பரிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அகஸ்திய நாடி, காகபுஜ நாடி, சிவநாடி உள்ளிட்ட நாடி நூல்களின் அடிப்படையிலே இவ்வாலயமானது குருவினுடைய பரிகாரத்தலமாக விளங்குகிறது. இவ்வாலயத்திலே எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் 24 நெய்தீபங்கள் ஏற்றி முல்லை மலரால் அர்ச்சித்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் சகஸ்ரநாமம் செய்யும் பக்தர்களுக்கு குரு பிரகஸ்பதியினால் ஏற்படக்கூடிய ஜாதக தோஷமான குரு நீஷ தோஷம், குரு வக்ரதோஷம், சுபஸ்தானங்களில் அல்லாமல் அசுபஸ்தானங்களிலே குரு பகவான் அமர்வதால் ஏற்படக்கூடிய தோஷம் என புத்திரதோஷம் உள்ளிட்ட குரு வியாழ பகவானால் ஏற்படக்கூடிய சகலவித தோஷங்களையும் இவ்வாலயத்திலே எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதனால் நீங்குகிறது என நாடி பரிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே இவ்வாலயமானது குருவினுடைய பரிகாரத்தலமாக விளங்குகிறது. அந்த அடிப்படையிலே வருடந்தோறும் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவானது சிறப்புற நடைபெறுகிறது. இவ்வாண்டும் நிகழும் பிரபாவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதனை முன்னிட்டு மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசினியர்கள் தங்களுடைய ஜென்மராசிக்கு பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் உத்தமம். அந்த வகையிலே நம் ஆலயத்திலே குருபெயர்ச்சி விழாவினை முன்னிட்டு யாவரும் எளிதாக பரிகாரம் செய்து கொள்ளும் வகையிலே குருபெயர்ச்சி லட்சார்ச்சனை விழாவானது நடைபெற உள்ளது. எதிர்வரும் 28/5/2026 முதல் 4/6/2026 வரையிலே லட்சார்ச்சனை பெருவிழாவானது நடைபெறுகிறது. இவ்விழாவிலே மேற்கண்ட ராசினியர்கள் பரிகாரம் செய்து கொண்டு வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வளமுடன் வாழ எல்லாமல்ல ஏலவார்குழலி உடனுரை ஆபத்சகாயேஸ்வர எம்பெருமான் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியினை பிரார்த்திக்கின்றோம். யாவரும் குருவருள் பெற்று வளமுடன் வாழ்க.